ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவன் வியாதியோடு, பலவீனத்தோடு, விக்கினத்தோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனை யார் தேற்றுவதை பார்க்கிலும் அவன் தாய் தான் அவனை தேற்ற முடியும். அதனால்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு பலவீனம், ஒரு வியாதி என்றால் கட்டின மனைவி கூட விலகி விடுவான். உற்றார் உறவினர்கள் விலகி விடுவார்கள், ஆனால் தாய் விலக மாட்டார். தாய் கூடவே இருந்து அரவணைத்து அவனை எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும், எப்படியாவது அவனை தெம்படை செய்துவிட வேண்டும் என்று விரும்பி பிரயாசப்படுகிறதை காண முடியும். எனக்கு தெரிந்த ஒரு வயதான மூதாட்டி, அவர்களுக்கு குறைந்தது 90 வயதிற்கு மேல்தான் இருக்கும். கூண் உழுந்து நடப்பதற்கே கடினம். ஆனால் தன் மகனுக்கு சுகர் வியாதி வந்துவிட்டது என்று கேள்விப்பட்ட உடனே அவர்கள் அந்த உடம்பை வைத்து கொண்டு நேரா நிமிர்ந்து கூட நடக்க முடியாது. அந்த தாயால, வயதானவர்கள் பொறுமையா நடந்து போய், அவங்க எங்க போய் வாங்கினாங்க, என்ன பண்ணாங்கன்னு தெரியாது, கொஞ்சம் நெல்லிக்காய் வாங்கிட்டு வந்து அதை தன் மகனுக்கு இடிச்சு சார் வச்சு காலையில மதியம் இரவு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அவனுக்கு பிபி இருக்குப்பா என் பையனுக்கு, அதனால நான் கொடுக்குறேன், இதை சாரை வச்சு நான் கொடுத்தேன். அவன் கொஞ்சம் பரவாயில்ல, அவர் வாய் பேச முடியாதவர். ஆனால் இந்த வயதான தாயார் அப்படி பார்ப்பார்கள். உடல்நிலை சரியில்லைனா மட்டும் சர்ச்சுக்கு வருவாங்க. எல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படி பொறுமையா சர்ச்சுக்கு வருவாங்க. வந்து எனக்கு கொஞ்சம் மந்திரிச்சு விடுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஜெபித்த உடனே ஒரு தெம்பு வந்துடும், அவங்களுக்கு நல்லாயிருவாங்க. அவங்க அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவாங்க. அவருக்கு மனைவி இருக்கு, மகள் இருக்கா. ஆனா இந்த அம்மா தன் மகனை, பலவீனம், எனக்கு இந்த இடத்துல இந்த இடம் வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டா போதும். அந்த ஆக்ஷன், சின்ன குழந்தையிலிருந்து வளர்த்துருக்காங்கல்ல, அந்த ஆக்ஷனை சொல்லுவாரு. உடனே அவங்க புரிஞ்சுட்டு அதுக்கு என்ன செய்யணுமோ அதை செய்வார்கள். அவருடைய மனைவியோ இதுக்கு இதே வேலைதான் அப்படின்னு போயிடுவோம். ஆனா இவங்க அப்படி இல்லை. இந்த தாய், நாம் தாய் தேற்றுகிறதை இந்த மாதிரி காரியங்கள் நாம் காண முடியும். ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று கர்த்தர் வாக்குத்தத்தம் தருவதற்கு காரணம், அவர் தாயை போல நம்மை நேசிக்கிறார், நம்மை கைவிடாதவர். ஒரு சமயம் ஒரு மகனுக்கு ஒரு குறிப்பிட்ட வியாதி. அந்த குறிப்பிட்ட வியாதிக்கு மருத்துவத்தில், அதாவது ஆங்கில மருத்துவங்கள் வெளியிடங்களில் இருந்தாலும் கிராமப்புறங்களில் வைத்தியர் என்று ஒருவர் இருப்பார். அவர் சொல்லுகிற அந்த வைத்தியத்தின்படி செய்தால், அந்த சில வைத்தியர், நல்ல வைத்தியர்கள் இருக்கிறார்கள், சில வைத்தியம் தெரியாத ஆட்கள் வைத்தியர் என்று போட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் அல்ல, இது நல்ல வைத்தியர். அவர் அந்த தாயாரிடத்துல அழைத்து, உங்கள் மகனுக்கு சரியாக வேண்டுமென்றால் நான் ஒரு பச்சிலையை சொல்லுகிறேன், அந்த பச்சிலையை நீங்கள் மென்று அதை நன்றாக கூழாக்கி உங்கள் எச்சிலோடு சேர்த்து அந்த பச்சிலை வாயில நல்லா அரைத்து அதை அந்த பகுதியில், இந்த இடத்தில் அந்த இடத்தில் போட்டால் உங்கள் மகன் 1 மாதத்தில் பிழைத்து கொள்ளுவான், அந்த வியாதி காணாமல் போய்விடும் என்று அந்த தாயாருக்கு அவர் அறிவித்தார். அதுக்கு என்னங்கய்யா, அந்த
இலையை நான் போட்டு மெல்றதுல என்னையா கஷ்டம்? ஆனால் அவர் சொன்னார், அந்த இலை சாதாரண இலை இல்லைம்மா, அந்த இலையை மென்னா வாயெல்லாம் புண்ணாயிரும், நீ சாப்பிட முடியாது, நீ அன்று பகல் முழுவதும் சாப்பிட முடியாது, வாய் புண்ணா இருக்கும், நீ அடுத்த நாள் அவனுக்கு மறுபடியும் நீ ஒவ்வொரு நாளும் ஒரு வேளை நீ அந்த மருந்தை போட்டு தான் ஆகணும், 1 மாதம் நீ விடாமல் போடணும் அப்படி என்று சொல்லிவிட்டான். எனக்கு கூட ஒரு சமயத்தில் பல்வலி இருந்த பொழுது ஒரு இலையை கொண்டு வந்து கொடுத்தார். அந்த இலையை மென்று அந்த சொத்தை போல் இடத்துல வைக்க வேண்டும். வைத்தால் வாயில தண்ணீர் நீராக வரும். அதை கீழே அப்படியே அந்த நீரெல்லாம் இறங்கும்படி விட்டுவிட்டால் உள்ள இருக்கிற பூச்சிகள் இறந்து கீழே வந்துவிடும். அதற்கு பின்பு உங்களுக்கு வலி இருக்காது என்று சொன்னார். ஆனால் அவர் சொல்ல மறந்த ஒரு விஷயம் என்னவென்றால், அதை மென்று அப்படி வைக்க முடியாது என்பது. அவ்வளவு காரம், வாயெல்லாம் புண்ணாக மாறிவிடும், வாயில அடுத்தது எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாதுன்னு அவர் சொல்லலை. நானும் என்ன அப்படி வச்சுட்டு நான் துடிச்சது தான் எனக்கு வேதனை அடைந்தது தானே தவிர அந்த பல்வலி சரியாகவில்லை. கூடுதலாக வாயில கொஞ்சம் புண்ணை கொண்டு வருவதற்கு அந்த இலை உதவியாகிறது. நான் அப்பொழுதுதான் இந்த சம்பவத்தை கேட்ட பொழுது எனக்குள்ளே ஒரு எண்ணம், இந்த தாயார் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார்கள். 1 மாதம் அவள் ருசியாக சாப்பிட முடியாது, அவள் வாயில் கஞ்சி கூட பட முடியாது, ஒருவேளை தான் சாப்பிடுவார். அவள் ஒல்லியாக உருவிழந்து போய்விட்டாள். 1 மாதம் அவள் விடாமல் அந்த பச்சிலையை மென்று தன் மகனுக்கு அந்த 10 போடுகிற விஷயத்தில் 10 போட்டுக்கொண்டே வந்தாள். 1 மாதம் கழிந்தது. மகன் எழும்பி விட்டான். மகனுக்கு சுகமாகிவிட்டது. இவள் படுத்த படுக்கை ஆகிவிட்டாள். பின்பு வைத்தியரிடத்துல போய் பக்கத்தில் கொண்டு போன பொழுது வைத்தியர் சொன்னார், இதை தான் நான் சொன்னேன் அன்றைக்கு, ஆனால் ஒன்றும் இல்லை, இதுக்கு நான் 1 மாதம் மருந்து தரேன், நீங்கள் அந்த மருந்தை மட்டும் சாப்பிட்டே வாங்க, உங்களுக்கு படிப்படியாக சுகமாகும். உடனே சுகமாகாது. அவர்கள் வாய் துர்நாற்றம் அடைந்து சீழ் பிடித்து அந்த காயத்தினால வாய் திறக்க முடியாத சூழ்நிலை ஆகிவிட்டது. அப்புறம் மருந்தெல்லாம் கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாய் அது சரி செய்யப்பட்டு 1 மாதங்கள் ஆச்சு அந்த அம்மா உயிர் பிழைப்பதற்கு. பின்பு அவர்கள் பிழைத்து விட்டார்கள். தன் மகனை இழந்து விடுவோமோ என்று நினைத்த அந்த தாய்க்கு மகன் இப்பொழுது தெம்பாகிவிட்டான். மகன் எழும்பி நடக்க ஆரம்பித்து விட்டான். தன் வேலையை தானே செய்ய ஆரம்பித்து விட்டான். அதை பார்த்த பொழுது தாய்க்கு பயங்கர சந்தோஷம். இதுதான் ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் என்ன குறைவு இருந்தாலும், வேதனை இருந்தாலும், துன்பம் இருந்தாலும், ஒரு தாயை போல உங்களை அரவணைத்து தேற்றுகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய இரட்சகரை தவிர, நம்முடைய அருளாதரை தவிர, நம்முடைய மீட்பரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. நாம் துன்பப்படுகிற நேரங்களில், துயரப்படுகிற நேரங்களில் நம்மை தேற்றி அரவணைக்கிறதை நாம் காண முடியும். ஒரு சில முறை நான் செய்தியில் கூட நான் சொல்லியிருக்கிறேன். ஒரு சமயம், ஒரு நெருக்கடியான நேரம், ஒரு நெருக்கடியான சூழ்நிலை. அன்றைக்கு எனக்கு பிறந்த நாள். அந்த நாள்ல நான் அவமானப்பட்டு, நான் நிந்திக்கப்பட்டு, நான் வேதனை நிறைந்தவனாய் கண்ணீரோடு கூட என் வீட்டிற்கு வந்தேன். அப்பொழுது நான் யோசித்தேன், நான் ஏன் ஊழியம் செய்ய வேண்டும்? என் ஆண்டவருக்காக இவ்வளவு உண்மையாக இருந்து ஏன் என் வாழ்க்கையில மாத்திரம் இப்படி என்று சொல்லி, மற்றவர்கள் செய்த தப்புக்கு நான் எப்படி பலிக்கடாவாக முடியும் என்று வேதனையின் உச்சத்தில் இருந்தேன். கண்ணீர் வடித்தேன். என் வீட்டிற்கு வந்து நான் எப்பொழுதும் படுக்கிற ஒரு இடத்தில் நான் கண்ணீரோடு படுத்து, ஏசப்பா,
இனி இந்த ஊழியம் வேண்டாம், இந்த வேதனை என்னால் தாங்க முடியவில்லை என்று நான் படுத்து விட்டேன். அழுது கொண்டே இருக்கிறேன். எங்க வீட்டில் யாருக்குமே நான் சொல்லலை. என் கண்கள் கண்ணீரினால் நிரம்பி இருக்கிறது. அப்படி ஏக்கப்பட்டு அழுது கொண்டே இருக்கிறேன். யாரோ ஒருவர் என் அருகில் அமர்ந்து என்னை அவர் மடியிலே எடுத்து படுக்க வைத்து அப்படி அவர் கரத்தினாலே என்னை தடவுகிறதை மாத்திரம் உணர்ந்தேன். என்னால் கண் திறந்து பார்க்க முடியவில்லை. ஆனால் நான் உணர்ந்தேன், என் இருதயத்தின் பாரம் பஞ்சு போல காணாமல் போனது. அது ஒன்றுமில்லாமல் போனது. ஒரு புதிய தெம்பு எனக்குள் வந்தது. அப்படியே நான் தூங்கிவிட்டேன். காலையில் எழுந்த பொழுது நேற்று எனக்கு நடந்த சம்பவம் எதுவும், என்னை பாதித்த சம்பவங்கள் எதுவுமே எனக்கு மீண்டும் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. எழும்பினேன். நான் என் காலை வேளைகளிலே வேகமாக என் ஊழியத்திற்கு மீண்டும் ஊழிய பிரயாணத்தில் தொடங்கினேன். கர்த்தர் ஒரு தாய் தேற்றுவது போல அவர் என்னை தேற்றி இருந்தார் என்பதை மாத்திரம் என்னால் உறுதியாய் சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உங்களையும் தேற்ற அவர் போதுமானவர். அவர் உங்கள் அருகில் உங்களோடு கூட இருக்கிறார். கலங்காதிருங்கள். ஆமென்.